ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்விஆர் ராமதாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் சர்க்கரை பொங்கல் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். பொங்கல் வைக்கிறதுக்கு நான் அரிசியும் பாசிப்பருப்பும் எடுத்து வச்சுருக்கேன். பச்சரிசி 1 டம்ளர் எடுத்திங்கன்னா 1/4 டம்ளர்கிட்ட பாசிப்பருப்பு. அதுக்கப்புறம் நம்ம இதில் அரிசி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வெல்லம் எல்லாமே கரைஞ்சிருச்சு. இப்போ பாருங்கள், இன்னும் கொஞ்சம் கூட வெல்லம் கரையாமல் இருக்குது. இன்னும் ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ வெல்லம் எல்லாம் நல்லா கரைஞ்சிருச்சுங்க, நல்லா திக்காயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம நெய் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு நீங்கள் நெய் சேர்த்துக்கோங்க. அது கூடவே ஏலக்காய் பவுடர் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதித்து இன்னும் கொஞ்சம் திக்காகணும். அது வரைக்கும் கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ இதை இறக்கி வச்சிடலாம். பொங்கலுக்கு முந்திரி திராட்சையை நம்ம வறுத்துக்கலாம். இப்போ முந்திரி திராட்சை வறுக்கிறதுக்கு நெய் ஊற்றிக்கோங்க. நெய் நல்லா சூடானதும் முந்திரி போட்டுக்கலாம். முந்திரி கூடவே திராட்சை சேர்த்துருக்கேன். இப்போ இது நல்லா செவக்க வறுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா செவக்க வறுபட்டுருச்சு. அந்த திராட்சை இன்னும் உப்பி வரணும். இப்போ பாருங்கள், எல்லாமே நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இதை எடுத்து நம்ம பொங்கலில் ஊற்றிக்கலாம். எல்லாத்தையும் பொங்கலில் ஊற்றினதும் இது எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கோங்க. சர்க்கரை பொங்கல் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு.